ஸோ இன்னும் நாட் இன்னும் இதுதான் யூஸ் ஆகுது. அண்ட் இன்னும் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இதில் பாஸ் பண்ண முடியும். அண்ட் நாட் இன் யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் நான் ஃபில்டர் அந்தந்த டேட்டாஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேனோ ஸோ அந்த டேட்டாஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணவும் முடியும். ரைட். ஸோ இப்போது சப்கொரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சரிங்களா. ஸோ சப்கொரி அப்படின்னா என்னன்னா ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி எழுதுறது பேர் தான் சப்கொரி. அதை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ரைட். ஓகே. ஸோ இது ரெண்டு டேட்டா இருக்கு. ஸோ கஸ்டமர் ஐடி, கான்டாக்ட் நேமு, அட்ரஸ் இதெல்லாம் இருக்கு ரைட். இப்போ ரெண்டு ஒரே இதில் கூட பண்ணலாம். ஒரே டேபிளில் கூட ரெண்டு சப்கொரிஸ் எழுத முடியும்னால. ஸோ ரைட். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்டர்ஸில் ஸோ ஆர்டர்ஸில் எனக்கு என்ன டீட்டெயில் இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு ரைட். ஸோ இதில் கஸ்டமர்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் ஐடி அதில் வந்து கஸ்டமர்ஸ் ரைட். ஸோ ஆர்டர் டேபிளில் எனக்கு கஸ்டமர் ஐடி இருக்கு அண்ட் இதில் வந்து கஸ்டமர்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 20 நம்ம டாப்புங்கிற கீவேர்ட் பார்த்தோம் இல்லைங்க. ஸோ இது கீழே இருக்கிறது வந்து ஆர்டர் டேபிள். ஆர்டர் டேபிள் என்ன இருக்கு, ஆர்டர் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு அண்ட் ஷிப்பர் ஐடி இருக்கு. சரி. அண்ட் இதில் வந்து நான் ஒரு டாப் 20 டீட்டெயில் எடுக்கிறேன். டாப் 20 ஆர் டாப் 20 எடுக்கலாம், இல்லை வேற என்ன டீட்டெயில் எடுக்கலாம். கவுண்ட் வச்சு பார்க்கலாங்களா. ஸோ எவ்வளோ பேர் வந்து அதிகமான ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கவுண்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ கவுண்ட் அண்ட் கவுண்ட் வச்சோம்னா ஃபுல் வேல்யூ சேர்ந்து கொண்டோம் ரைட். ஸோ கவுண்ட் ஆர்டர் ஐடி அண்ட் இங்கே கமா கொடுத்துட்டு ஸோ நம்ம இன்னும் குரூப் ஐ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஸ்டார்ட் பண்ணல ரைட். ஸோ அந்த குரூப் ஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஸோ இப்போ வந்து நான் கவுண்ட்டுங்கிறது ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் ரன் பண்ணால் ஸோ மொத்தம் எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அத்தனை கவுண்ட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிடும். எனக்கு அப்படி தேவையில்லை ரைட். ஸோ ஒரு கஸ்டமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தேவை. ஓகே. ஸோ ஒரு கஸ்டமர் எத்தனை ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இது கூட கஸ்டமர் ஐடி சேர்க்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ஸோ த ஆர்டர்ஸ் டாட் கஸ்டமர் ஐடி இஸ் நாட் இன்வேலிட் ரைட். ஸோ த செலக்ட் லிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டெய்ன்டு அண்ட் எய்தர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் ஐன்னு கொடுக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு செலக்ட் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஓகே ஒரு செலக்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் சரிங்களா. ஸோ உங்களோட செலக்டில் ஏதோ ஒரு அக்ரிகேஷன் வந்து ஓகே. ஸோ ஏதோ ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ ஏதோ ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு கஸ்டமர் ஐடி இல்லைன்னா வேற ஏதாவது நேம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ எனக்கு அப்போ வந்து அந்த காலமை அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இல்லாத காலமை நீங்கள் குரூப் வைல கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும், இல்லைன்னா வந்து எரர் அடிக்கும். ஓகே. ஏன்னா நீங்கள் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே. கவுண்ட்டுங்கிறது என்ன பண்ணுது, ஒரு வேல்யூஸை கவுண்ட் பண்ணுது ரைட். ஸோ எவ்வளோ ப்ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுது. அண்ட் கஸ்டமர் ஐடின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும் ரைட். ஸோ நீங்கள் குரூப் ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கஸ்டமர் ஐடி 2ன்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஸோ 2 வந்து எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத அதுவே குரூப் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ சிமிலரிட்டிஸ் இப்போ ஒரு 2ங்கிற கஸ்டமர் ஐடி வந்து ஒரு
அந்த காலம்ல 4-5 தடவை ரிப்பீட் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ கவுண்ட் என்ன பண்ணுது, 4 தடவை 5 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 5ன்னு கவுண்ட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த 5ங்கிறது கவுண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்க கவுண்ட்டை வந்து சும்மா அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லேயே கவுண்ட் பண்ணி வச்சிரும். அண்ட் அந்த ஒரு கஸ்டமர் வந்து 5 தடவை வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கஸ்டமரோட ஐடியை நீங்க குரூப் ஃபைல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிமிலாரிட்டி பண்ணிக்கும். எப்படின்னா இப்போ 5 தடவை அந்த கஸ்டமர் வாங்கியிருக்காரு ரைட். ஸோ அந்த 5 தடவை கஸ்டமர் வாங்கியிருக்கிறப்ப அந்த 5 லைனையும் குரூப் பண்ணி சிங்கிள் லைனா நம்ம பிரிண்ட் பண்ணும். எப்படின்னா இப்போ கவுண்ட் ஆர்டர் ஐடி கொடுத்துட்டேன், நீங்க பாத்தீங்க 193 வந்துச்சு ரைட். ஸோ பக்கத்துல கஸ்டமர் ஐடி கொடுக்குறேன். அப்ப என்னன்னா எனக்கு கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி கவுண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு query கொடுக்குறேன் ரைட். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா குரூப்பை யூஸ் பண்ணும், குரூப் பை கொடுத்துட்டு அண்ட் இதுல உங்களோட கஸ்டமர் ஐடி எந்த காலம் நீங்க வந்து அக்ரிகேஷன் யூஸ் பண்ணலையோ அந்த காலமை இதுல நீங்க கொடுக்கணும் ரைட். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 10க்கு 4. ஓகே, ஸோ 11 வந்து 1, 13 வந்து 2 அண்ட் 14 வந்து 1. ஸோ இப்போ உங்களுக்கு கவுண்ட் கிடைக்குதுங்களா, எந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ ஐடிஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு. சரி, இது குரூப் பை கிளாஸ். ஓகே, ஸோ குரூப் பை பற்றி இன்னும் நம்ம அந்த குரூப் பை லெசன் பார்க்குறப்ப இன்னும் ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட டாஸ்க்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க ரைட். ஸோ எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா சப்கொரி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணும் ரைட். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொரியை நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அண்ட் இங்கே எப்பயும் போல் வேர் கிளாஸில் வேர். ஸோ இப்போ எனக்கு ஆர்டர் டேபிளில் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸோட நேமும் நான் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்டர் டேபிளில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸோட நேம் எடுக்கணும் ரைட். ஸோ இங்கே 2 டேபிளுக்கும் காமனான காலம் என்ன, கஸ்டமர் ஐடி தான் காமனான காலம். ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி கஸ்டமர்ஸ்லையும் இருக்கு அண்ட் ஆர்டர்ஸ்லையும் இருக்கு ரைட். ஸோ இப்போ நான் இங்கே கஸ்டமர் ஐடி தென் அப்புறம் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள இங்கே உங்களோட சப்கொரியை நீங்கள் எழுதலாம் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை என்டர் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே எழுதுனா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ரைட். இங்கே எழுதுறேன். ஓகே, ஸோ செலக்ட் அண்ட் இங்கே நீங்கள் வந்து ஒரு காலம் தான் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தை தான் ஈக்குவலாக செக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதனால ஒரு காலம் தான் இங்கே கொடுக்கணும். செலக்ட் ஸ்டார்லாம் கொடுக்கக்கூடாது, அதேமாதிரி செலக்ட் ஸ்டார் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் அந்த மாதிரி 2-3 காலம் கொடுக்கக்கூடாது, ஒரு காலம் கொடுக்கணும். நம்ம இங்கே எதை கம்பேர் பண்ண போகிறோம்னா கஸ்டமர் ஐடியா. ஓகே, செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகே, ஆர்டர் டேபிள் இருந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப் கொரி எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொரி எழுதியிருக்கோம், அந்த கொரியை இன்னொரு கொரியோட டேட்டாஸோட லிங்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொரியோட மீனிங் என்ன, ஸோ செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் ரைட். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைனை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்னென்ன கஸ்டமர்ஸ் ஐடி இருக்கோ அந்த ஐடியில் கிடைக்கும் ரைட். ஸோ இங்கே நான் வந்து டூப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ ஒரு கஸ்டமர் 4 தடவை வாங்கியிருக்கலாம், 10 தடவை வாங்கியிருக்கலாம். அதனால எனக்கு வெறும் கஸ்டமர் ஐடி மட்டும் நான் எடுக்கணும்னா டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டிங் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ டிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 196 ரோஸ் இருக்குது அண்ட் இது நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வெறும் 74 ரோஸ் ரைட். ஸோ நான் கஸ்டமர்ஸ் டேபிள் எவ்வளவு டேட்டா இருக்குன்னு பார்த்தலாம். இங்கே 74 இருக்குது கஸ்டமர் டேபிளில் அண்ட் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ கஸ்டமர் டேபிளில் 91 ரெக்கார்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன எவ்வளோ ரெக்கார்ட் பிரிண்ட் ஆகணும், 74 தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா 74 தான் ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் இது மீன் பண்ணுது. இதில் என்னென்ன கஸ்டமர் ஐடிஸ் வருதோ அந்த ஐடிக்கான டேட்டாவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நார்மலாக என்ன கொடுப்போம், கஸ்டமர் ஐடி இன் உள்ள வந்து கஸ்டமரோட ஐடி 1 2 3 அந்த மாதிரி ஐடி கொடுப்போம் கரெக்டுங்களா. அண்ட் இங்கே என்ன பண்ணுறோம், ஸோ அந்த 1 2 3க்கு பதிலாக இன்னொரு கொரியவே நான் பாஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இப்போ ஆர்டர்ஸ் டேபிளில் யார் யார் எந்தெந்த கஸ்டமர் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் மட்டும் வேணும். ஓகே, ஸோ ஏன்னா எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணாத கஸ்டமர்ஸ் தேவையில்லை இல்லையா. ஸோ இல்லைன்னா அவங்களோட லிஸ்ட் யாருன்னு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 74 ரோஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா
இங்க இருந்து கஸ்டமர் ஐடியை எடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கணும், ரைட்? ஸோ அப்போ கஸ்டமர் ஐடி என்னென்ன கஸ்டமர் ஐடி இருக்கோ அந்த கஸ்டமர் ஐடியெலாம் இங்கே வந்து செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அந்தந்த கஸ்டமர் ஐடியெலாம் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நிறைய ஸ்கிப் ஆகும். பிகாஸ் ஏன்னா மொத்தம் எனக்கு 74 கஸ்டமர்ஸ் தான் ஆர்டர்ஸ்ங்கிற டேபிளில் இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இங்கே எனக்கு 93 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 74 கஸ்டமர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டாங்க, ரைட்? இப்போ யாரெல்லாம் நான் வாங்காதவங்க டீட்டெயில் எடுக்கணும் இல்லையா? ஸோ யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நாட்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ அப்போ நான் நாட் கொடுத்த என்ன ஆர்டர் டேபிளில் வேல்யூ, அதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆர்டர் டேபிளில் வந்து விழுந்துரும், வாங்கலைன்னா ஆர்டர் டேபிளில் இருக்காது. அப்போ ஆர்டர் டேபிளில் இல்லாதவங்க டேட்டாஸ் எடுத்தால் போதும் இல்லை, அதனால நாட் இன்னுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நாட் இன்ன என்ன? ஸோ இதில் இல்லாத டேட்டாஸ்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இங்கே பாருங்க 17 rows. ஓகே, ஸோ 17 + 74 is equal to 91, ரைட்? ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து பை பண்ணாத கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக டிஃபைன் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இதுதான் வந்து சப் கொரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு லாஜிக்கே எழுதலாம். ஓகே, ஸோ இன்னொரு லாஜிக்கே எழுதி அந்த லாஜிக்கோட டேட்டாவை, அந்த லாஜிக்கு ஒரு டேட்டா ரிட்ரைவ் ஆகும்ல, ஸோ அந்த டேட்டா வச்சு இன்னொரு கொரியில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். லைக் திஸ், இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சப் கொரி கான்செப்டில் யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. சார் சப் குவரியில் இல்லைங்க சார், ஆனால் குரூப் பை சொன்னீங்க இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடி. அதில் வந்துட்டு இப்போ கவுண்ட்டுன்னு கொடுத்து ஒரு காலம் நேம் கொடுத்தோங்க சார். அதுக்கப்புறம் கவுண்ட்டு எதுவுமே இல்லாமல் வந்துட்டு ஒரு இது கொடுத்தோம், எரர் அடிச்சுது. அது வந்துட்டு ஏங்க சார் ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்காம அப்படி கொடுக்க முடியாதுங்களா? அப்படி கொடுக்க முடியாதுங்க. என்ன கான்செப்ட்னா, இப்போ கவுண்ட்டுங்கிறது என்ன பண்ணுது, அங்கே ஒரு கால்குலேஷன் பண்ணுது இல்லைங்களா? கால்குலேஷன் பண்ணுது அந்த காலம். அப்போ எனக்கு ஒரு 10 ரோ இருக்கு அப்படின்னா நான் ஒரு கால்குலேட் பண்ணிட்டேன். ஒரு அந்த கவுண்ட்டுங்கிறது என்ன பண்ணுது, அந்த 10ஐயும் கால்குலேட் பண்ணி எனக்கு ஒரே வேல்யூ தான் வைக்குது இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஆர்டர் டேபிளே எடுத்துக்கலாம். செலக்ட் கவுண்ட்டு கஸ்டமர் ஐடி from orders. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணுது, இங்கே கவுண்ட் பண்ணிடுச்சு. இது இப்போ ஒரு ரெக்கார்டு தானே இருக்கு இப்போ எனக்கு, கரெக்டுங்களா? என்கிட்ட 196 ரெக்கார்டு இல்லை. ஸோ இந்த கவுண்ட்டுங்கிறது அந்த 196 கவுண்ட் பண்ணி எனக்கு ஒரே ரெக்கார்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு, கரெக்டுங்களா? இப்போ ஒரே ரெக்கார்டாக டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஆனால் என்னோட கஸ்டமர் பக்கத்துல கஸ்டமர் ஐடின்னு அந்த கவுண்ட் கொடுக்காம கொடுத்துறேன். கவுண்ட்டுங்கிறது அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நான் இது கொடுக்காம பக்கத்துல கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அதுல எனக்கு 196 டேட்டா இருக்கும் இல்லையா? சரி, கஸ்டமர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 196 டேட்டாஸ் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதையும் அதையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகணும் இல்லைங்க. இப்போ இங்க டேபிள்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டி கரெக்டா இருக்கும், நமக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ரோஸ் வந்து கரெக்டா பிரிண்ட் ஆகும். இந்த டேட்டா ஒரு மாதிரியும் இந்த காலம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் மேட்ச் ஆகி பிரிண்ட் ஆகாது இல்லையா? ஸோ கவுண்ட் பண்ணதுங்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 196ன்னு, இப்போ இங்கே ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் 196ன்னு எனக்கு ஒரே ரோவா பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடியில் 196 அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே கவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா எரர் அடிக்கும், ரைட்? ஸோ கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டோம்னா கஸ்டமர் ஐடி
ஸோ இப்போ எனக்கு எரர் அடிக்கும். இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இது இதோட வந்து மெர்ஜ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டராக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 4 தடவை ஆர்டர் வாங்குறாரு அப்படின்னா அந்த 4 ஆர்டரும் வந்து 4 லைன்ல வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ இந்த குரூப் பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த 4ஐ கவுண்ட் பண்ணி ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ண முடியும். குரூப் என்ன பண்ணுது, ஒரு செட் ஆஃப் பீப்புள் லைக் இப்போ யூஎஸ்ஏ இருக்காங்கன்னா, ஸோ யூஎஸ்ஏல கண்ட்ரியில எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோம்னா அந்த 4 லைன் இருக்குல்லங்க, யூஎஸ்ஏ 4 லைனு. ஸோ அந்த யூஎஸ்ஏயும் சிங்கிள் லைனா கன்வெர்ட் பண்ணி அந்த 4ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ குரூப் பை கஸ்டமர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் தெரியும். இப்போ கஸ்டமர் ஐடி 10 பார்த்தீங்கன்னா 4 ரோ இருக்கு. ஓகே, 4 ரோ அதுதான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 4 ஆர்டர் வந்து கஸ்டமர் 10 வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 14 வந்து 2 ரோ 2 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் 20ங்கிறது 10 ரோ இருக்கு அண்ட் 10 ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால செக்ரிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இஃப் யூ டேக் கஸ்டமர்ஸ் டேபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தானே பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கன்னா கஸ்டமர் ஐடி வச்சுக்கலாம் அண்ட் இங்கே கண்ட்ரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஓ இங்கே சேஞ்ச் பண்ணலையா. ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் ஈஸியாக கிடைச்சிடும். அர்ஜென்டினாவில் 3 பேர் இருக்காங்க அண்ட் பெல்ஜியம்ல 3 பேர், பிரேசில்ல 9 பேர் அண்ட் இட்டாலியில 3 பேர். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு காலம்ல கண்ட்ரி வேல்யூ இருக்கு அண்ட் இன்னொரு காலம்ல வந்து ஒரு நம்பர் வேல்யூ இருக்கு, நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸ் வேல்யூ இருக்கு, அது சம் பண்ணலாம், மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலாம் அண்ட் அதுல வந்து வேற அக்ரிகேஷன் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், தென் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரைட். ஸோ இங்கிட்டு லெஃப்ட் சைடு எனக்கு ஒரு கண்ட்ரிங்கிற ஒரு காலம் இருக்கு அண்ட் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேஷன்ஸ் மாதிரி. இப்போ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 4ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க, அதே மாதிரி அது அடுத்த யூஎஸ்ஏல 3ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அண்ட் அடுத்த யூஎஸ்ஏல ஒரு 2ங்கிற வேல்யூ இருக்கு. நான் இதெல்லாம் சம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு யூஎஸ்ஏ ஈக்குவல் டு ஹவு மெனி வேல்யூன்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் குரூப்பை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் குரூப் பண்ணுது, ஒரு ரெக்கார்டை வந்து குரூப் பண்ணுது. இப்போ இங்கே யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 13 ரோஸ் இருக்கு ஆனால் அந்த 13 ரோஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கவுண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணுறப்போ அதை எது கூட குரூப் பண்ணுறோம், கண்ட்ரி கூட குரூப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்வெர்ட் ஆகும், கண்ட்ரியில் என்னென்ன ரோஸ்ல வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கண்ட்ரியில் என்னென்ன ரோஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, நார்வே இருக்கு, போர்லாண்ட் இருக்கு, போர்ச்சுகல் இருக்கு, ஸ்பெயின் இருக்கு, ரைட். ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கு, அது கூட கவுண்டை வந்து குரூப் பண்ணுது. இப்போ நார்வேங்கிற ரோல எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்குது கவுண்டிங்ல. ஓகே, இப்போ சிங்கிள் ரோ தான் இருக்கு, அதனால அது சிங்கிள் ரோ பிரிண்ட் ஆயிடுது. அண்ட் ஸ்வீடன்ல செக் பண்ணது 2 ரோ இருக்கு அண்ட் 2 ரோவை இங்க என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், கவுண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால கவுண்ட் பண்ணது 2, ரைட். ஸோ 2 வேல்யூ பிரிச்சிருக்கு. அண்ட் யூஎஸ்ஏல 13 காலம் தட் இஸ் 13 ரோ இருக்கு அண்ட் அதை 13 பிரிச்சிருக்கு. ஓகே, இதுதான் குரூப் பையோட வேலை. புரிஞ்சுங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் த அலைஸ் நேம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அலைஸ் நேம் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இதுக்கும் கொடுக்கலாம், அது இல்லாமல் ஸோ காலமுக்கும் கொடுக்கலாம், அது இல்லாமல் நம்ம டேபிளுக்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர் ஐடிங்கிற ஒரு காலம் வாங்கிட்டீங்க, ரைட். ஸோ காலம் வந்து சோர்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம இங்கே கீழே நீங்கள் ரிசல்ட்ஸில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் அந்த காலமை என்னவோ மாடிஃபை பண்ணுறீங்க. அந்த காலம் கூட ஒரு 10 வேல்யூ ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ 10 வேல்யூ மைனஸ் பண்ணலாம், ஆர் அது கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணலாம், ரைட். ஸோ இது எல்லாமே
நீங்கள் அந்த காலமை வாங்கி ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைரெக்டாக கண்ட்ரின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறப்போ கண்ட்ரிங்கிற காலம் நேம் வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே வாங்கிட்டு அந்த காலம் வாங்கி ஏதோ அக்ரிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படி அது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மாதிரி ஏதோ ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலமோட நேட்டிவ் சேஞ்ச் ஆயிருது இல்லையா, ஸோ அதோட தன்மை வந்து மாறிடுது, ரைட்? ஸோ அப்போ யூ ஹாவ் டு கிவ் அலைஸ் நேம். ஓகே, ஸோ இங்கே கவுண்ட் கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நோ காலம் நேம்னு இருக்கு. ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கஸ்டமர் ஐடிங்கிற ஒரு டேபிள் எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம், கவுண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு கவுண்டோ மேக்ஸிமமோ மினிமமோ இல்லை ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க, சம் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை அது கூட 2 காலமும் ஒரு காலமாக ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ 2 காலமும் ஒரு காலமாக ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இப்போ 2 காலம் இருக்கு, எனக்கு 2 காலமா ஒரு காலமா நான் ஆட் பண்ணிட்டா எந்த நேம் வைக்கிறதுன்னு அதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நீங்க 2 காலம் நேமையும் ஒரு காலமா ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ அந்த ஆட் பண்ண காலத்துக்கு என்ன நேம் வைக்கிறது, ரைட்? ஸோ அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அதுதான் வந்து அலைஸ் நேம் அப்படிங்கிறோம். இதே மாதிரி நீங்க டேபிளுக்கும் நேம் கொடுத்துக்கலாம். அந்த கண்ட்ரிங்கிற டேபிள இப்போ நான் ஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்க எந்த நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிளோட நேம்க்கு அலைஸ் நேம்ங்கிறது அஸ்ன்னு கொடுத்துட்டு ஏ கொடுக்கலாம், ரைட்? ஸோ அஸ்ங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதோட அலைஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரி ஏ கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அந்த டேபிள் நேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜாயின்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவோம். ஜாயின்ஸ் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்ட்ரிங்கிற டேபிளை நம்ம மறுபடியும் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ப்ராசஸ், அதாவது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்படி பைத்தானில் வந்துட்டு ஒரு நீளமான ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வேரியபிளை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு நேமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர் நேம் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு வேற நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த நேம் கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேசிங் அந்த அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம பைத்தானில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகே, and இங்கே கஸ்டமர் கவுண்ட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலம் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கண்ட்ரி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி அலைஸ் நேம் கொடுத்துக்க முடியும், ரைட்? இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்க, 2 காலம் ஆட் பண்ணி ஒரே காலம்ல நம்ம கொடுக்கறதுன்னு. ஸோ அதை எப்படி பார்ப்போம். ஸ்டார் குரூப் பை எடுத்துடலாம். குரூப் பை நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு 4-5 காலம் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமர் நேமு ப்ளஸ் கான்டாக்ட் நேம், கஸ்டமர் நேமும் கான்டாக்ட் நேமையும் ஆட் பண்ண போகிறோம், ரைட்? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு கான்டாக்ட் நேம் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ரெண்டுமே ஆட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ கஸ்டமர் நேம் ப்ளஸ் கான்டாக்ட் நேம் கொடுத்துட்டு அண்ட் அடுத்து கம்மா கொடுத்து இன்னும் வேற ஏதாச்சும் நீங்கள் ஃபெச் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். நான் கண்ட்ரி ஃபெச் பண்ண நினைக்கிறேன், அதை கொடுத்துக்கலாம், ரைட்? சிம்பிள். இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கஸ்டமர் நேமும் கான்டாக்ட் நேமும் ஆட் ஆகி இந்த காலம்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கு இல்லையா, அதுக்கு வேணா நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இன்னொரு ப்ளஸ் கொடுத்து நடுவில் சிங்கிள் கொட்டேஷனில். ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேஸோட வந்துருச்சு, ரைட்? ஸோ இப்போ எனக்கு கான்டாக்ட் நேம் எது கஸ்டமர் நேம் எதுன்னு தெரியாது இல்லையா, ஸோ நமக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸோ லான்சம் பைன் ரெஸ்டாரண்ட், ஸோ ஹைஃபன் கொடுத்து ஃப்ரான் வில்சன், ரைட்? ஸோ இது கான்டாக்ட் நேமு அண்ட் இது வந்து கஸ்டமர் நேம், ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ஆட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் இதில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ரைட்? ஸோ ஏன்னா நான் 2 காலம் ஆட் பண்ணி புது ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து நான் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கான்டாக்ட் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ரன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த காலம் நேம் கான்டாக்ட்னு வந்துருச்சு. ஓகே,
ரைட். ஸோ நான் இது புரிஞ்சிச்சுலங்க. நம்ம அடுத்து போகலாம். தென் இப்போ நான் ப்ரைஸ் டேபிள் தட் இஸ் ஆர்டர் டேபிள் போகிறேன். ஸோ ஆர்டர் டேபிளில் ஆர்டரா ப்ராடக்ட் டேபிளில் எனக்கு ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ், யா இங்கே எனக்கு இருக்கு ப்ரைஸ். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ரைஸை வந்து நான் 10% டிஸ்கவுண்ட் ப்ரைஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம்? ஓகே. ஸோ லெட்ஸ் சி. நீங்கள் நான் ப்ராடக்ட் நேமு தமா ப்ரைஸ் இது ரெண்டு மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு வேல்யூலையும் நான் 10% வந்து ரெடியூஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட்னா தானே 10% நான் மைனஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதோட பெனிஃபிட் இதுதாங்க. நீங்கள் காலமில் பண்ணுற இந்த காலம் நேம் கொடுக்குறீங்களா, அந்த காலமில் பண்ணுற ஒவ்வொரு லாஜிக்கல் ஆப்ரேஷனும் அந்த என்டையர் ரோ ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. இதில் 0.01 மல்டிபிள் பண்ணனா எனக்கு 10% கிடைச்சிருமா? அப்போ ஸ்டார் கொடுத்துட்டு, ஓகே, இது ப்ரைஸை 0.01 மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஸ்டார் கொடுத்துட்டு 0.01 ரைட் ரன் பண்ணுறேன். கிவ்ஸ் எரர். என்னது இங்கே பாருங்க, என்ன எரருங்கிறத கவனமாக பாருங்க. அர்த்தமெட்டிக் ஓவர்ஃப்ளோ எரர். ஓகே. ஸோ கன்வெர்ட்டிங் என்வேர் கேரக்டர் டு டேட்டா டைப் நியூமரிக். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேபிள் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ப்ரைஸை வந்து நான் என்வேர் கேரக்டரில் டேட்டா டைப்பாக கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ என்வேர் கேரக்டரை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் இன்சைடு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன வேல்யூ போட்டாலும் அது இங்கே வந்து என்வேர் கேரக்டர்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நான் அதை என்வேர் கேரக்டரை மாற்றணும். எப்படி மாற்றணும்? சிம்பிள். அங்கே என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணால் ஸ்ட்ரிங் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசிஸ்குள்ள அந்த வேல்யூ பாஸ் பண்ணிடுவோம், வேலை முடிஞ்சு கன்வெர்ட் ஆகும். இங்கே கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு கன்வெர்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். கம்மா கொடுத்துட்டு இந்த ப்ரைஸை மட்டும் கம்மா பண்ணிடணும். இப்போ என்ன ஆகும், இதான் சின்டெக்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் கொடுத்துருங்க. ஸோ என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறீங்க? ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் கம்மா எதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க? ப்ரைஸுங்கிற காலமை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ எனக்கு கன்வெர்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறப்போ ஸோ எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரைட். ஓகே. ஸோ நான் இங்கே ஏன் 0.01 அவுட் சைடில் போட்டிருக்கேன்னா, 0.01 வந்து ஃப்ளோட்டு. ஓகே. நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். நான் கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தானே மல்டிபிள் பண்ணணும். கரெக்டுங்களா? அதனால தான் அதை அவுட் சைடில் போட்டுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 0.18, 0.19, 0.1 அண்ட் 0.22. ஸோ இது எல்லாமே அந்த என்னோட ப்ரீவியஸ் வெர்ஷன். ரைட். இந்த சாய்ஸ் ஷாங் அதெல்லாம் வந்து 18 and 19 ருபீஸில் இருந்துச்சு. ரைட். ஸோ அது எல்லாத்தையும் நான் 10% கன்வெர்ட் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து சோர்ஸை போய் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸை போய் எந்த அஃபெக்டும் பண்ணாது. நீங்கள் அன்டில் இன்சர்ட் பண்ணுறதுலையோ அப்டேட் பண்ணுறதுலையோ டெலீட் பண்ணுறதுலையோ ஏதோ தப்பு பண்ணீங்க இல்லை மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் சோர்ஸில் போய் ஹிட் ஆகும். தட் இஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. செலக்ட் கோரியை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க. ரைட். ஸோ அது எதுவுமே உங்கள் ஒரிஜினல் டேட்டாவை எந்த அஃபெக்ஷனும் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த கன்வெர்ட் பண்ணி ஸ்டார் 0.01 மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே. எனக்கு 10% கிடைச்சிருச்சு. ப்ரைஸோட 10% தான் கீழே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த 10%-ஐ ப்ரைஸோட நான் மைனஸ் பண்ணால் தானே என்னோட வேல்யூ கிடைக்கும். ரைட். அதுக்கு நான் இந்த ஹோல் ப்ராசஸையும் ஒரு பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்புறம் ப்ரைஸ் மைனஸ் இந்த வேல்யூ. ஓகே. ஸோ ஒரு ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி அங்கே ஒரு வேல்யூ நான் எடுத்து வச்சுட்டேன். கரெக்டுங்களா? ஸோ ஒரு வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். இந்த இப்போ செலக்டாக இருக்கிற பேரந்தசிஸ்குள்ளே எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். ரைட். ஓகே. ஸோ இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பேரந்தசிஸ்குள்ளே எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அந்த வேல்யூவை நான் ப்ரைஸோட மைனஸ் பண்ணணும். ரன் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வருது? கிடைச்சிருச்சுங்களா?
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ சாய்ஸ்ன்னு இருந்துச்சுலங்க. ஸோ அந்த சாய்ஸ்ல வந்து 18ங்கிற வேல்யூ இருந்துச்சு. ஓகே, 18ல அதோட 10% எவ்வளவு? 18ல 10% எவ்வளவு? 0.18. 0.18 18ஆல மைனஸ் பண்ண எவ்வளவு? 17.82. ஓகே, எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. ரைட். இப்போ நான் இதெல்லாம் வந்து என்னோட 10 டிஸ்கவுண்டட் வேல்யூ. ரைட். நான் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டு 10 ஆர் டிஸ்கவுண்டட். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு டிஸ்கவுண்டட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு காலம் நேமை எத்தனை தடவை வேணாலும் இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த காலம் நேம். ஓகே, இப்போ நான் ப்ரீவியஸ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் முன்னாடி. ஓகே, நம்ம இதை வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். அண்டர்ஸ்கோர் டிஸ்கவுண்ட். ரைட். ஸோ இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஓகே, பிஃபோர் டிஸ்கவுண்ட் என்ன? அந்த ப்ரைஸை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணனா என்னோட பிஃபோர் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ ப்ரைஸு அண்ட் அதுக்கு நேமும் மாற்றிடுறேன்னா பிஃபோர் அண்டர்ஸ்கோர் டிஸ்கவுண்ட். ரைட். ஸோ ப்ரைஸ் பிஃபோர் அண்டர்ஸ்கோர் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் நியர் என்ன எரர் இருக்கு? ஓ, இங்கே ஸ்பேஸ் இல்லை. ரைட். ஓகே, இப்போ கரெக்டாக பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், இது பிஃபோர் டிஸ்கவுண்ட். ஸோ முதல் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 18 அண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 17. இங்கே 19 18.81. இங்கே 10ங்கிறப்போ 0.01. சரி, சாரி 0.1 இல்லையா? அப்போ 9.9. இது எல்லாமே பிஃபோர் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ரைட். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் இருக்குல்லங்க. ஸோ இந்த வேல்யூஸில் நான் ஆர்எஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே ருபீஸ். ரைட். ஸோ இதில் நான் ஆர்எஸ்ங்கிறத ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த என்டையர் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் என்டையர் ப்ரைஸ். ரைட். ஸோ ஒரு சின்ன கொட்டேஷன் அண்ட் இந்த கொட்டேஷனில் ஆர்எஸ் டாட் கொடுத்துட்டு இங்கே நம்ம வெறும் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மாதிரி தான் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் வேலை முடிஞ்சு. இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ தட் டேட்டா டைப் கன்வர்ஷன் டு ஃப்ளோட் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ என்ன ரீசன்னா இது ஃப்ளோட்டு அண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும் என்வேர் கேரக்டர், அதனால வந்து அது ரெண்டும் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல. அண்ட் என்வேர் கேரக்டர் 250, comma. So the entire process. Comma உள்ளே போட்டோம்னா and the entire process p price minus convert float comma price and to 0.1 entire process. ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க, கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ரிங். இப்போ தட் இஸ் என்வேர் கேரக்டர் நான் இங்கே சொல்லுவோம். ரைட். ஸோ அப்போ ரெண்டுமே ஸ்ட்ரிங். எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு ஆர்எஸ் டாட் சம் வேல்யூ. ஓகே, தென் ஹியர் பிஃபோர் டிஸ்கவுண்ட் இது ஆல்ரெடி என்வேர் கேரக்டர் தான் இருக்கு. ரைட். ஸோ நம்ம இங்கே எந்த கன்வர்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் ஆர்எஸ் போடுங்க, டாட் கொடுங்க அண்ட் இங்கே ஒரு ப்ளஸ் கொடுங்க. ரன் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ ஆர்எஸ் டாட் ப்ரைஸ் லிஸ்ட், ஆர்எஸ் டாட் ப்ரைஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் திங்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே பண்ண முடியும். ஓகே, ஸோ டேட்டாவை எனக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் என்னால் ஃபெச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து டேட்டாபேஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். என்ன டைப் வேணுமோ, எப்படி வேணுமோ, அண்ட் இதுலேயே நம்ம கேசஸ் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் கிளாஸ். ஓகே, ஸோ அதுவும் பார்ப்போம் நம்ம. ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். அண்ட் டேட்டாவை என்ன டைப்ல எனக்கு வேணுமோ அந்த டைப்ல நான் மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கு? நோ சார். யா, ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு வந்து நம்ம ஜாயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஜாயின்ஸ் கொஞ்சம்
இமேஜினரியாவே போகும். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank you, sir.